ஸோ நீங்கள் பின்னாடி அதே இடத்துக்கு இப்போ போக முடிஞ்சா திரும்ப மெடிசினே சூஸ் பண்ணியிருப்பீங்களா? சூஸ் பண்ணிருப்பேன். ரீகன்சிடர் பண்ணியிருப்பேன். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரீமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? எல்லாரும் எம்பிபிஎஸ் எடுக்காதீங்க. ஆனால் உங்களோட எங்கர் செல்ஃபுக்கு இப்போ ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டாக்டர் மட்டும் தான் வாழ்க்கைன்னு இல்லை, எது இருந்தாலும் ஓகே தான். அவங்க பிடிச்சதை நோக்கி போங்க, அவ்வளோதான். எவ்ரிதிங் இப்போ ஒருத்தான் நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ், ஸ்லீப்லெஸ் நைட், இது எல்லாமே ஒருத்தான். வணக்கம் எவ்ரிவன். நாம இன்னைக்கு இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் காலேஜான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட 190th கிராஜுவேஷன் டேல தான் நிற்கும். பல வருஷம் ஹார்ட் ஒர்க், ஸ்லீப்லெஸ் நைட் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி வார்ட் போஸ்டிங், இதுக்கப்புறமா அவங்க இன்னைக்கு அஃபிஷியலாக டாக்டர் ஆயிருக்காங்க. அவங்க டாக்டராக ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் எது இருந்துன்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அவங்க கடந்து வந்த பாதை, அவங்களோட ஜேர்னி அண்ட் சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரண்ட்க்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் இப்போ நீட் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ டாக்டராக கிராஜுவேட் ஆகிருக்கீங்க ஃபைனலி. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க நீங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போது? ஹாப்பியாக, ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. எந்த டைமில் நீங்கள் டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நினச்சிங்க? சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த சின்ன வயசில் இருந்தால் உங்களுக்கு இப்போ என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? நல்லா படிச்சுட்டே இருந்தால் யூ கேன் மனசு வச்சா எனிதிங் இஸ் பாசிபிள். ஓகே. ஸோ ஒரு 5.5 இயர்ஸ் ஒரு ஹார்டஸ்டான ஒரு பாட்டை தாண்டி வந்துட்டீங்க. ஸோ எந்த பேஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது? இன்டர்ன்ஷிப் டஃப்பாக இருந்தது, பட் எக்ஸாம்ஸ் இல்லை. மற்ற 4 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸ் இருந்தது, பட் அந்த மாதிரி ரெண்டுமே எக்ஸாம்ஸ் டைம்ஸ் தான் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹெட்டேஜாக ஃபீல் பண்ணீங்க? மெடிசன் வாஸ்ட்டாக இருந்தது. அது மெடிசன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களோட ஜூனியர், அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் ஆர் சஜஷன்? படிக்க வேண்டிய டைமில் படிங்க, என்ஜாய் பண்ணுற டைமில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். படிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது, கிடைக்கிற டைமில் என்ஜாய் பண்ணணும். ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி போனீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் எம்பிபிஎஸ்ஸே சூஸ் பண்ணியிருப்பீங்களா? டெஃபினெட்லி, கண்டிப்பாக. வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் பிஜி ப்ராக்டிஸ் எப்படிலாம்? இப்போதைக்கு என்ரோல் பண்ணியிருக்கோம் கிளாஸஸில், பிஜி ப்ரிப்பரேஷன். ஹலோ டாக்டர், உங்கள் பேர்? பிரதீப். ஆகாஷ். ஃபைனலி டாக்டராக கிராஜுவேட் ஆகிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌடாக இருக்கு. ப்ரௌடாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் ஆகிறது உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ப்ரௌட், எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு 6 இயர்ஸ் ஸ்லீப்லெஸ் நைட்டு, அப்புறமா வார்ட் பேசணும், நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இது வாங்கியிருக்கீங்க. யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலிக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக கூட சப்போர்ட் பண்ண எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே. இந்த 6 இயர்ஸ் ஜேர்னியில் மறக்க முடியாத ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் சொல்லலாம், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இன்டர்ன்ஷிப் ஆன் த ஹோலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் தான். ஓவராலாக சப்ஜெக்டே ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது அப்புறம் எப்படி படிக்கணும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப இப்போ ப்ராசஸாகவே அது ஒரு இதுவாக தான். எந்த டைமில் நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க? 9th ஸ்டாண்டர்டில். 11th. அந்த டைமில் உங்களோட எங்கர் செல்ஃபுக்கு இப்போ ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டாக்டர் மட்டும் தான் வாழ்க்கைன்னு இல்லை, எது இருந்தாலும் ஓகே தான். அவங்க பிடிச்சதை நோக்கி போங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. எது பிடிச்சிருக்கோ எது பண்ணாலும் அதை நீங்கள் எக்ஸல் பண்ணணும், அதை ஒரு சின்சியாரிட்டியோடு பண்ணணும். மை லாஸ்ட் குயிக் கொஸ்டின், இப்போ எம்பிபிஎஸ் கிராஜுவேட் ஆகிடுங்க, வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பிளான்? நீட் பிஜி தான் பிளான். பிஜி. நீட் பிஜி அது ப்ரிப்பேர். என்ன ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாமா? மெடிசன். ஜென்ரல் சர்ஜரி. ஸோ நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஏதாவது அட்வைஸ் ஆர் சஜஷன் உங்களுக்கு ஜூனியருக்கு? படிங்க, முடிஞ்சதை பெஸ்ட்டை கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, அவ்வளோதான். ஃப்ரீயாக இருக்கும். அதே தான், ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைக்கும். ஹாப்பியாக இருக்குது. 5 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து 5.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நடக்கும்போது தான் இதெல்லாம் ரியல் அப்படின்னு தோணுது. பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆக்சுவலி 5.5 இயர்ஸ், 4 இயர்ஸ் அகாடமிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள், 1 இயர் இன்டர்ன்ஷிப்லி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இப்போ நம்ம ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்லீப்லெஸ் நைட், எக்ஸாம் டைம், அப்புறமா வார்ட் போகிறது, சிஆர்ஆர் லைஃப், எது டஃபஸ்ட் பார்ட்டாக இருந்தது? இன்டர்ன்ஷிப் தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டம், சாப்பிட முடியல சில டைம்லாம். அப்பயும் வேலை செய்யணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
சிஆர்ஆர் லைஃப் எல்லாருமே சிஆர்ஆர் லைஃப் தான் சொல்கிறாங்க. 100% சிஆர்ஆர் லைஃப் தான். பேஷண்ட் லோட் அதிகமாக இருக்கும் எம்எம்சி கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஃப்ரீ போஸ்டிங்ஸும் இருந்துச்சு, ரொம்ப ஹெக்டிக்காக நைட் ஃபுல்லாக தூங்கமே எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சக்ஸஸ் டேஸ் பெட்டர். எந்த டைமில் நீங்கள் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க, ட்ரீம் பண்ணது? ட்ரீம் பண்ணது 10th தான். சின்ன வயசுல பயாலஜி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்படியே மெடிசன் டைரக்டட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் பின்னாடி அதே இடத்துக்கு இப்போ போக முடிஞ்சா திரும்பவும் மெடிசனே சூஸ் பண்ணியிருப்பீங்களா? சூஸ் பண்ணியிருப்பேன். ரீகன்சிடர் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும், நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ டெடிக்கேட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். ஓவர் ஒர்க்கை ஆட் பண்ணணும், ஸ்லீப்லாம் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினச்சா இதில் வரலாம். இல்லைனா வேறு எதுனா ஃபீல்டுக்கு போகலாம். நீங்கள் இன்கம் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் மெடிசன். எவ்ரிதிங் இப்போ ஒருத்தா நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ், ஸ்லீப்லெஸ் நைட், இது எல்லாமே ஒருத்தா? ஒர்த்து தான் ஒர்த் போதில்ல, இந்த மூமெண்ட் போதில்ல, அந்த ஹாப்பினஸ் போதும். வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பிளான்? பிஜி அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது? பிஜி தான் ப்ரிப்பரேஷன். ஓகே, என்ன ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஒய்? மெடிசன், சர்ஜரி வராது, அதனால நானும் டிசைட் பண்ணல. ஹலோ டாக்டர், உங்கள் பேர்? என் பேர் மணிகண்டன். ஃபர்ஸ்ட் ஒரு 5.5 இயர்ஸ்க்கு அப்புறமா கிராஜுவேஷன் ஆயிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த 5.5 இயர்ஸில் ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் என்ன? ரொம்ப டஃபஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் அந்த 1.5 இயர் இன்டர்ன்ஷிப் தான். சிஆர்ஆர் லைஃப். சிஆர்ஆர் தான். ஓகே, இது எல்லா டாக்டர்ஸுமே சிஆர்ஆர் லைஃப் தான் ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்க. ஏன், எதனால? 46 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக தூங்காமல் டியூட்டி பார்க்கணும். ஓகே. ஸோ வந்து சாப்பிட டைம் கிடைக்காது. ரீசன்ட் பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால. ஆமாம். 250 டாக்டர்ஸ் இருந்துமே இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியிருக்கு சிஆர்ஆர் லைஃப்ல. எஸ், 250ன்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி பிஜிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு 1000 டாக்டர்ஸ் இருந்தும் ரன் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கு. மறக்க முடியாத மெமரிஸ் இந்த 5.5 இயர்ஸ் எம்எம்சியில் ஸ்பெண்ட் பண்ணதில் நிறைய இருக்கு. கல்ச்சுரல்ஸ் ஆக்சுவலி என்னுடைய மேரேஜே வந்து இன்டர்ன்ஷிப்பில் தான் நடந்துச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டாக நடந்துச்சு. ஸோ என் ஒய்ஃப் கூட அங்கே பின்னாடி இங்கே இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கும்ல உங்களுக்கு? ஏன்னா நான் ஆல்ரெடி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வந்தேன். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் டூயல் டிகிரி 2 டிகிரி முடிச்சிட்டீங்க. நான் சொன்னல ஒரு லைஃப் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எங்கிருந்து வரீங்க நேட்டிவ்? நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கல்வராயணி ஹில்ஸ் அப்படின்னு சேம்பூர் அப்படின்ற ஊர். உங்கள் ஒய்ஃப் கூட்டுங்க. ஸ்வேதா, இன்டர்வியூ. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் எம்பிபிஎஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சப்போர்ட்டுமே நான் இன்னமும் பண்ணுவேன். அவர் இஷ்டம் தான் எல்லாமே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பிளான்? கிளினிக் வச்சிருக்கு. ஆல்ரெடி வச்சிருக்கீங்க? இல்லை, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதான் மேரேஜ் ஆனதுனால கொஞ்சம் 1 இயர் வந்து பிரேக் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமே பிஜி பண்ணலான்றீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ், சஜஷன் என்னவா இருக்கும்? நல்லா படிங்க, ஜாலியாக படிங்க. என்னோட தம்பி கூட நீட் தான் படிச்சுட்டு இருக்கான். மக்கப் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் மக்கப் பண்ண வேணாம், புரிஞ்சுட்டு படிச்சா எல்லாமே ஈஸி தான். நீங்களும் டாக்டரா? ஃபார்மசிஸ்ட். நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு அப்புறம் எம்பிபிஎஸ். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. தேங்க்யூ டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்டேஜ்ல இருந்து கிராஜுவேஷன் ஆனதுக்கு அப்புறம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ப்ரௌட் மூமெண்ட் தான் அண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த டைம்ல நீங்க யாருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட சேர்த்து உங்க பேரண்ட்ஸும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு தான் நிறைய சாக்ரிஃபைசஸ். யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன், ஒவ்வொரு வருஷம் யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன் அப்போவுமே வந்து அவ்வளோ சாக்ரிஃபைசஸ். நைட்டு முடிச்சுட்டு இருக்கப்போ டீ போட்டு கொடுக்குறது அதெல்லாம் இருக்கும். அப்புறம் எப்பப்பெல்லாம் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிறோமோ பரவாயில்ல, அடுத்து போய்க்கலாம் இது பண்ணுறது. இன்டர்ன்ஷிப் அப்போ ஏகப்பட்ட டியூட்டிஸ் இருக்கும். ரொம்ப முடியாமல் அப்படியே வீட்டுக்கு போனாலும் அந்த டைமில் நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு ப்ராப்பராக பார்த்துக்கிறது வீட்டில் இருக்கும். எக்ஸாம் டைம்ல ஆவரேஜா எவ்வளவு நேரம் தூங்குனீங்க ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமம் 2 hours சார். அதுவும் கண்டிப்பாக தூங்கணுங்கிறதுக்காக ஒரு 2 hours 3 hours தூங்கியிருப்போம். அதுவுமே நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் 1 hour 2 hours தூங்கிட்டு அப்படியே எழுந்து போவாங்க. இந்த எம்பிபிஎஸ் ஜேர்னில மறக்க முடியாத மெமரி எதுவாக இருக்கும்? மறக்க முடியாதுன்னா காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு சார். கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டான ஸ்கிரிபிள் டே, இன்டர்ன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் டே, அப்புறம் இப்போ கிராஜுவேஷன் டே, எல்லாமே மறக்க முடியாத ஈவெண்ட்ஸ் தான் சார். அது நீட்டு படிக்கும்போது 1/2 மணி நேரம் தூங்குவான். எழுப்புல என்ன சண்டைக்கு வருவான். யார் எழுப்பி என்ன படிக்க வைக்கலான்னு நமக்கு வைத்தியத்தில் இருக்கும். இப்போ அதெல்லாம் கடந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாக்டர் ஆகிட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம் சார். இப்போ நீட் ஆஸ்பிரண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் டாக்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க? டாக்டர் 5.5 years of MBBS is not an easy thing. நிஜமாவே பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்க. பிடிச்சா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ஜாய் பண்ணி பண்ணலாம். படிக்கிறதெல்லாம் 4 வருஷம் படிச்சதான். இன்டர்ன்ஷிப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஷ்டம். அதுவுமே ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லாஸ்ட் குயிக் கொஸ்டின், இதுக்கப்புறம் பிஜி இல்லை ப்ராக்டிஸ் என்ன பிளான்லாம்? அப்ராட் பிஜிக்கு தான் சார். என்ன ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஒய்? அது சர்ஜிக்கல் சைடு தான் எடுக்கணும். அந்த ஐஎன்ஐக்கு படிக்கலான்னு இருக்கேன் சார். ஹாய் டாக்டர், உங்கள் பேர்? ஜெயசூர்யா. ஓகே, ஒரு 5.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக கிராஜுவேட் ஆயிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எம்பிபிஎஸ் இருக்கு, எம்எம்சி பெரிய காலேஜ் அப்படின்னு வந்தோம். பேரண்ட்ஸாக அவங்க பில்ட் பண்ணாங்க, ஒன்று ரிப்பீட் பண்ணி தான் வந்தேன். இப்போ ஹாப்பியாக இருக்குது. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டராக போகிறோம், வெளியே போகிறோம் டாக்டராக. நிறைய பிளான் இருக்குது. அது என்ன பிளான் நடக்கும்னு தெரியல. ஃபியூச்சர் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மூமெண்ட்டில் ஹாப்பியாக இருக்கும். உங்களோட சாக்ரிஃபைஸ் இருக்கும், ஃபேமிலி பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் இருக்கும். யாருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா பேரண்ட்ஸ் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சில டீச்சர்ஸ், சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க பேர் இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, ராஜேந்திரன் சார். அவரெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவங்களாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான். இந்த 5.5 இயர்ஸில் ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் என்ன? சிஆர்ஆர் லைஃப் இல்லை அகடாமிக் லைஃப் இல்லை எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்? எந்த சப்ஜெக்ட் பர்டிகுலர் டஃபாக இருக்காது. எப்பயுமே அந்த எக்ஸாம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம மறந்து போயிருக்கும். அப்போ அந்த ரிவிஷன் தான் டஃபாக இருக்கும். அடுத்து சிஆர்ஆர் வழக்கமாக டாக்டர் ஜாபோட நர்ஸ் ஜாப் ஓவர் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான். மற்றபடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஜாலியாக தான் போகும். அதுதான் எம்பிபிஎஸ். நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எம்எம்சி மாதிரி டாப் காலேஜில் டாக்டர் படிக்கணும்னு ட்ரீமாக இருக்கவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் ஆர் சஜஷன் என்னவா இருக்கும்? யூஜிக்கு வந்து எம்எம்சி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எம்எம்சி நேம் இருக்குது. ஃபியூச்சரில் பிஜி பண்ணுறதுக்கு இப்போ ஸ்கவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்தீங்கன்னா எம்எம்சி எடுக்கலாம். இல்லைனா எம்எம்சி தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் வீடு பக்கம் இருக்க ஹாஸ்பிட்டல் எந்த ஏரியா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். எந்த டைமில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ட்ரீம் பண்ணது? 11th தான். அது வரைக்கும் ஐடியாவே இல்லை. 11th தான் ஐடியா வந்து. அந்த டைமுக்கு இப்போ திரும்பி போனீங்கன்னா திரும்பவும் மெடிசனே சூஸ் பண்ணுவீங்களா? அந்த டைம் சூஸ் பண்ணுவேன். மெடிசன் தான் சூஸ் பண்ணுவேன். அந்த சினரியோ அப்படி தான். அப்போ மெடிசன் சூஸ் பண்ணதான் இப்போ மெடிசன் சூஸ் பண்ணிருக்கேன். லாஸ்ட் குயிக் கொஸ்டின், அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? ப்ராக்டிஸ் இல்லை பிஜி பண்ணுறது, நீட் ப்ரிப்பரேஷன்? இப்போதைக்கு பிஜி 1 இயர் பண்ணுற மாதிரி தான் ஐடியாலாம் பிளான்லாம் போட்டு வச்சு படிச்சுட்டு இருக்கேன். பிஜி எடுக்கிற மாதிரி தான். நியூரோ சர்ஜரி கிடச்சா எடுப்பேன். இல்லைனா அப்போ என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி தான். இப்போதைக்கு என் பிளான் நியூரோ சர்ஜரி இருக்கும். எம்எம்சியில் தான் கிடைக்கும்னு நினைப்பீங்களா? இல்லை எம்எம்சி இல்லைனா என் சொந்த ஊர் மதுரை, இது 2 தான் கிடச்சா எடுப்பேன். ஹாய், ஹலோ டாக்டர், உங்கள் பேர்? பிரசன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன், ஃபைனலாக கிராஜுவேட் ஆகிருக்கீங்க. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. 5 இயர்ஸ் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு படித்ததுக்கான ஒரு டேவாக தான் இது பார்க்குறேன். அதுக்கான பலன் வந்து இப்போ கிடச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். இதில் எந்த பாட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது 5.5 இயர்ஸில்? 5.5 இயர்ஸில் ஃபைனல் இயர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. சிஆர்ஆர் லைஃப் சொல்கிறீங்களா? ஃபைனல் இயர் முடிச்சுட்டு சிஆர்ஆர் 1 இயர் இன்டர்ன்ஷிப் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ திரும்பி பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஃபைனல் இயர்லேயே எக்ஸாம் டைமில் ஆவரேஜாக எவ்வளோ நேரம் தான் தூங்குனீங்க? எக்ஸாம் டைமில் ஆவரேஜாக ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி. மறக்க முடியாத மெமரி எதுவாக இருக்கும்? மறக்க முடியாத மெமரினா ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு அனாட்டமியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் செகண்ட் பேப்பருக்கும் நடுவில் பெருசாக கேப் இல்லை, தொடர்ந்து இருந்தது. எல்லா வருஷமுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் செகண்ட் பேப்பருக்கும் இருக்கிறத நடுவில் மேனேஜ் பண்ணி தூங்காமல் ஒரு மாதிரி படித்தது தான் வந்துட்டு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கே திரும்ப போக முடிஞ்சதுன்னா என்ன விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க? சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ்? ஃபர்ஸ்ட் இயருக்கு சேஞ்ச் பண்ண முடியும்னா மேபி என்னோட படிக்கிற அந்த ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய அனாட்டமிலாம் நிறைய டயக்ராம் வந்து போட்டு பார்க்கணும். நான் டயக்ராம் போகிறதுல கொஞ்சம் வீக். எனக்கு அவ்வளோவா வராது. அதனால் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் இது பண்ணுறேன். எது ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட்? மெடிசன். ஸோ நீட் ஆஸ்பிரண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகும் நினைக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீ அட்வைஸ் ஆர் சஜஷன்? நீட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்துட்டு அது நமக்கு பெருசாக தெரியாது. இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. எனக்கு ஜென்ரலாகவே இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் இன்ட்ரெஸ்டாக வந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு இது முடிக்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரியாக. எந்த டைமில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க? ஒரு 7th 8th அந்த மாதிரி இதுலேருந்தே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ந்து அதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தேன். திரும்ப அந்த டைமுக்கே போக முடிஞ்சதுன்னா நீங்கள் திரும்பவும் மெடிசனே சூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், மெடிசன் தான். லாஸ்ட் குயிக் கொஸ்டின், வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பிளான்? ப்ராக்டிஸ் இல்லை பிஜி பண்ணுறது இல்லை அப்ராட்? பிஜி பண்ணலான்னு இருக்கேன். நீட் பிஜி ஆகஸ்ட்டில் வருது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷலைசேஷன் அண்ட் எதனால் அந்த ஸ்பெஷலைசேஷன்? மெடிசன் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஜென்ரலாகவே எனக்கு மெடிசன் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய கேசஸ் பார்க்குறோம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது பார்க்குறோம். அதனால் மெடிசன் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 5.5 இயர்ஸ் ஒரு டஃபஸ்ட் ஜேர்னியை கடந்து வந்திருக்கீங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம், எக்ஸாம் அப்புறமா வார்டு போகிறது. ஸோ எது ரொம்ப மறக்க முடியாத தருணமாக இருக்கும்? 5.5 இயர்ஸுமே மறக்க முடியாது தான். டக்குன்னு டைம் போயிருச்சு. ஆனால் எதுவுமே கண்டிப்பாக மறக்கவே முடியாதுன்னா இந்த கடைசி அந்த 1 வருஷம் தான் சிஆர்ஆர்ஐயில். ஏன்னா எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ணது, எப்படி ஒரு ஆக்சுவலான டாக்டர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அந்த இடத்துல தான். ஸோ வந்து அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். நிறைய மெமரிஸும் அந்த டைம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது, அதுவும் நம்ம பிஜி சீனியர்ஸோடலாம் ஒர்க் பண்ணுறது, அப்போ தான் ஒரு தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியதுன்னா ரொம்ப நன்றி. அது ஒன்று தான் சார். அது ஒன்று தான். நம்ம நன்றிலாம் அங்கே ஈடுபடாது. ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரே சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு, அப்பா அம்மா மட்டும் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கே திரும்பி போக முடிஞ்சதுன்னா என்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க? சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க? சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ்னா படிக்கிற விஷயம் இன்னும் வந்து லைக் ஸ்மார்ட்டாக எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுறது, எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணியிருக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும், இன்னும் வந்து என்னென்னலாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரிப்பரேஷனில். அது இல்லாமல் இன்னும் நிறைய மிங்கிளாக இருக்கலாமோ. ஏன்னா 250 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ மிங்கிள்லாம் ஆகலை. நான் டே ஸ்காலர் வேறு. ஆனால் வந்து
இன்னும் ஆயிருக்கலாம் அப்படின்னு. இந்த 5.5 இயர்ஸை ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணனா என்ன சொல்வீங்க எம்பிபிஎஸ் லைஃபை? ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அன்ஃபர்கெட்டபிள். எந்த டைமில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க? 10th முடிக்கும்போது இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகலாமேன்னு ஒரு கம்ப்ளீட் ஆசை இதுன்னு இல்லை, போகலாமேன்னு ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறம். ஓகே டாக்டர், மை லாஸ்ட் குயிக் கொஸ்டின். இப்போ ஃபியூச்சர் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீட் ஆஸ்பிரண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எம்எஸ்சி மாதிரி டாப் காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் சஜஷன் என்னவா இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்துடலாம். வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் பிஜி பண்ணுறது இல்லைனா ப்ராக்டிஸ் இல்லைனா அப்ராட்? என்னோட இது பிஜி பண்ணலாம் தான். என்ன ஸ்பெஷலிசேஷன்? எனக்கு மெடிசனும் நியூரோவும் பிடிக்கும். எனக்கு அந்த சைக்காட்ரி நியூரோ கொஞ்சம் ஆக்சுவலாக லிங்க் பண்ணி பிடிக்கும். அதனால் மெடிசன் மூலியமாக தான் அது போக முடியுன்றதுனால எனக்கு மெடிசன் பிடிச்சிருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் ஞாபகம்? ஆமாம், ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் காலேஜ் முன்னாடி வந்து இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிராஜுவேஷனில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். 4.5 இயர்ஸ் அகடாமிக்கே ரொம்ப டஃப்பாக இருந்ததா இல்லை 1 இயர் சிஆர்ஆர் லைஃப்? 1 year தான். It is very hard here. ஸோ ஏன் எதனால் ஹார்டாக இருக்கு? மீன் ஓவர் டைமா இல்லை அதிகமாக டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, I'm not complaining though. இந்த 1 yearல we are learning a lot. நிறைய கேஸ் பார்க்குறோம். அது ஹெக்டிக்னு சொல்கிறது, it is hectic only, but it is what is end of the day rewarding us. So எம்எம்சி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் அலுமினி நெட்வொர்க் எல்லாமே இருக்குது. எம்எம்சியில் படிக்கிறதுனால இந்த டேக் வேல்யூ மூலமாக பெனிஃபிட் இருக்குன்னா என்ன நினைக்கிறீங்க? like அந்த ஜேர்னி தான் is making you a person end of the day. It is not just an MMC tag. MMCனால நாங்கள் என்னென்ன கற்றுக்குறோம் அதுதான் end of the day matters. மை லாஸ்ட் குயிக் கொஸ்டின், வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பிளான் இருக்கீங்க? பிஜி ப்ராக்டிஸ்? ரைட் நோ மெடிசன் எடுக்கணும் தான் ஐடியா. திரும்பி நீட் எழுதி மோஸ்ட்லி இதே காலேஜ் கூட தான் ட்ரை பண்ண போகிறேன். வீல் சி. நீட் ஆஸ்பிரண்ட் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? மல்டிபிள் பீப்புள் will have their own opinion. கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு it is totally worth it. So if you want it now you can very well take. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர், ஃபைனலி கிராஜுவேட் ஆகிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. 5.5 years நாங்கள் இது பண்ணதுக்கு இன்றைக்கி ஒரு பிக் ட்ரீட் மாதிரி இருக்குது. ஸோ இது பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் ஃபுல்லாகவே. அவங்க சாக்ரிஃபைஸ் அவங்க இது பண்ணனா கண்டிப்பாக எதுவுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5.5 இயர்ஸில் நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் இருக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம், ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மூமெண்ட் ரொம்ப டஃபஸ்ட் மூமெண்ட்? எது ரொம்ப மெமரியாக இருக்கும்? ஆப்வியஸ்லி எக்ஸாம் டைம்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஓவர் நைட்லாம் படிக்காமல் கண்டினியூஸாலாம் போயிருக்கோம், 1 week அந்த மாதிரிலாம். மெடிக்கோஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் அப்படின்னு. மெமரபிள்னால் இன்றைக்கி நைட் ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. அண்ட் ஸ்கிரிபிள் டே எல்லோரும் ஒயிட் கோட்டில் எல்லோரும் எழுதுனது ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. எம்எம்சியில் என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? காலேஜே ஸ்பெஷல் தான். நம்பர் 1 ப்ரெஸ்டிஜியஸ் இன்ஸ்டியூட்ன்றப்போ எவ்ரிதிங். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரீமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? எல்லாரும் எம்பிபிஎஸ் எடுக்காதீங்க. ஆனால் ஆப்வியஸ்லி அவங்க சாய்ஸ் தான். என் பேஷன் படி தான் நான் எடுத்தேன். மெயினாக எங்கள் அத்தைக்காக எடுத்தேன் நான், அவங்களுக்காக அப்படின்னு. அவங்க இப்போ என் கூட இல்லை, ஆனால் வந்து இந்த மொமெண்ட் நான் டெடிகேட் பண்ணுறேன்னா முழுக்க அவங்களுக்கு தான். அதுக்கு அடுத்து தான் அம்மா அப்பா எல்லாருமே. எந்த டைமில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அதான் சொன்னேன், சின்னதில் வந்து எங்கள் அத்தையை பார்த்தா அவங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை பார்த்து இன்ஸ்பயர் தான் எடுத்தேன். இப்போது அந்த டைமுக்கே போக முடிஞ்சதுன்னா திரும்பவும் மெடிசனை சூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆப்வியஸ்லி இப்போது எல்லாமே புரிஞ்சிச்சு. என்னதான் பேட் மூமெண்ட்ஸ் எல்லா லைஃப்லேயும் இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸ்லி எம்பிபிஎஸ் மறக்க முடியாது, இதுதான் எடுப்பேன். லாஸ்ட் குயிக் கொஸ்டின், ஸோ வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இல்லை பிஜி பண்ணுறது? அடுத்த பிஜி ப்ரிப்பரேஷன் தான். பிஜி ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த டைம் கிராக் பண்ண ட்ரை பண்ணேன். என்ன ஸ்பெஷலைசேஷன் அண்ட் எதனால்? ஜென்ரல் சர்ஜரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், ஃபைனலாக கிராஜுவேட் ஆகிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பேரண்ட்ஸோட எஃபர்ட்னால இப்போ இவ்வளோ இது வந்திருக்கேன். ஸோ இந்த 5.5 இயர்ஸில் மறக்க முடியாத டஃபஸ்டான பார்ட் என்ன? டஃபஸ்டான பார்ட் அப்படின்னா ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்டர்ன்ஷிப் இங்கே எம்எம்சியில் கொஞ்சம் நாங்கள் நினச்சதை விட டஃப்பாக இருக்கும். நிறைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த 5.5 இயர்ஸை ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணனா என்ன சொல்லுவீங்க? அன்ஃபர்கெட்டபிள் அது சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரொடெக்டடான டைம். இதுக்கப்புறம் நம்ம வெளில போன பிறகு நமக்கு யூஸ்வல் இது மாதிரி இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ஹாஸ்டல்லாம் வந்து நம்ம மறக்கவே முடியாத மாதிரி மெமரிஸ். என்ன அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த 5.5 இயர்ஸில்? ஸ்டடி, அப்புறமா எக்ஸாம், வார்ட் போஸ்டிங் போயிருப்பீங்க. அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணது அப்படின்னா ஐ திங்க் இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். இப்போது என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது யாரோட வெட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரீகன்சிடர் பண்ணணும்னு தோணும். பட் அது எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் வண்டர்ஃுல் கரியர். ஸோ எந்த ஏஜில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க? ஆக்சுவலாக 17, 18 அரௌண்ட் 11th, 12th ஸ்டில் ஆசிலேஷனில் இருந்தேன். பட் 18ல் ஐ வாஸ் லைக் ஷுவர்.
ஸோ உங்களோட எங்கர் செல்ஃப் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனாக இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அட்வைஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் டேரெக்டாக புக்கில் படிக்கணும்னு இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸ் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கவர் பண்ணும். லைக் அனிமேஷன்லாம் வச்சு, ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி படிக்கலாம். சும்மா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு இல்லை, புரிஞ்சு படிச்சா இட்ஸ் கோன் பி யூஸ்ஃபுல், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா வாட் நெக்ஸ்ட், என்ன பிளான்? சர்வீஸ், பிஜி பண்ணுறது, ப்ராக்டிஸ்? நான் ஃபாரின் கண்ட்ரிஸ் உள்ள போகலான்னு பார்க்குறேன், பட் ஐம் நாட் வெரி ஷுர். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகணும்ல? ஆமாம், எக்ஸாம் நேம்? எக்ஸாம் நேம் ஐ திங்க் யூஎஸ்எம்லி, யூஎஸ்எம்லி, பட் ஐம் நாட் வெரி ஷுர். யூஎஸ்ல போய் ஜாப் எடுக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கேன், தெரியல, பார்க்கலாம் வீட்டில். ஆல் தி பெஸ்ட் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். ஸோ கிராஜுவேட் ஆயிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 5.5 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இன்னைக்கு எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபைனலி இன்னைக்கு MBBS டிகிரி வாங்குறோங்கிறது ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பீன் வித் அஸ் த்ரூ அவுட் திஸ் இயர்ஸ். எங்களுக்கு கூட இருந்து டெய்லி கொண்டு போய் என்னோட தம்பி எல்லாருக்குமே என்னோட விஷஸ் தேங்க்ஸ் எல்லாம் பண்ணுறேன். whoever was part of this journey, I wish to extend my gratitude for them. இந்த 5.5 இயர்ஸ் இந்த ஜேர்னியில் நிறைய சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதை தாண்டி வந்திருப்பீங்க, எது மறக்க முடியாத ஃபேஸ்? Internship was the one most unforgettable phase. ஏன்னா lots of duties, 36 hours, 40 hours. நாங்கள் யாருமே சாப்பிடாம we used to go for continuous 12-hour schedules. Then most of the time we need to stand, most of the time patientsக்காக பார்க்கணும், சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ வேத்துட்டு ஒரு ஃபுல்லாகவே அந்த டெடிகேஷன் இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட்ஸ்க்கு அந்த பெஸ்ட் ஆஃப் த இதை நம்ம கொடுக்க முடியுங்கிற அந்த ஒரு இதில் நிறைய நாள்கள் தூங்கினதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி, பட் இட் வாஸ் குட். கஷ்டமாக தான் இருந்தது, பட் எங்களை நாங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எந்த சப்ஜெக்ட் ஒரு ஹெட்டேஜ் சப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓரளவு படித்தா நல்ல சப்ஜெக்ட். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் பீங் எப்போவுமே கூட இருந்ததுக்கு. நான் டே ஸ்காலராகவே இன்டர்ன்ஷிப்பை முடிச்சதுக்கு அவங்க தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், பிரதர் அண்ட் மை பேரண்ட்ஸ். எந்த வயசில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நீங்கள் ட்ரீம் பண்ணீங்க? என்னோட 5th ஸ்டாண்டர்டில். ஓகே, அந்த 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு நீ கண்ட கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு, தட் வாஸ் ரைட். மை லாஸ்ட் குயிக் கொஸ்டின், ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகணும் ஆஸ்பிரண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? உண்மையாகவே if you're taking doctor and you have to put your full life into it, be ready for that. Don't come with ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வராதீங்க. இட்ஸ் completely noble field and you need full of your life into it. அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருங்க. வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பிளான்? ப்ராக்டிஸ், பிஜி மோஸ்ட்லி சார். இன்னைக்கு நம்ம 5.5 இயர்ஸ் கடந்து வந்து கிராஜுவேட் ஆன டாக்டர்ஸோட ஜேர்னி, அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட ட்ரீம் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓவராலாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிராஜுவேட் ஆன எல்லா கிராஜுவேட்ஸுக்கும் நம்ம சேனல் சார்பாக அவங்களோட மெடிக்கல் கரியர் நல்லா வரதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். டாபிக் சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப், சுமன்.